ஹாய், சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குதுன்னு கவலையாக இருக்கா? அப்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இது கூடயே தேவையான அளவுக்கு சால்ட்டும் சுகரும் போட்டுக்கோங்க. சுகர் வந்துட்டு அந்த ப்ரௌன் ஸ்பாட் வரக்காக இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு நம்ம வெதுவெதுப்பான தண்ணி வச்சு தாங்க பிசைய போகிறோம். அப்போ தாங்க உங்களுக்கு சப்பாத்தி வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்குங்க. இதுதான் மெயின் டிப். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி மாவு வந்துட்டு நல்லா பெசரிக்கங்க. பெசரி வச்சுட்டு மாவு வந்துட்டு எப்போவுமே சப்பாத்திக்கு இலக்கமாக தாங்க இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது. பிசைஞ்சு மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறினாலே போதுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு இதுலேருந்து குட்டியாக ஒரு டோ எடுத்துகிட்டு நல்லா ஈவனாக வந்துட்டு 2 பக்கம் மாவு கோட் ஆகணுங்க. கோட் பண்ணதும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கையில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசை தவா வந்துட்டு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். 2 பக்கம் வந்துட்டு ஸ்பாட்ஸ் வந்ததும் திருப்பி திருப்பி போடுங்க. கடைசியில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு அட்டகாசமான சப்பாத்தி ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.